ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. வெளியில போகும்போது கண்டிப்பா மாஸ்க் போட்டு போங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. சானிடைசர் வச்சிருந்தீங்கன்னா கூடவே எடுத்துட்டு போங்க. கூடுமான வரை வெளியில போறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது தேவைன்னா மட்டும் வெளியில போங்க. ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இங்க யூஎஸ் வந்து உயிரோட இருக்கிற நண்டை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். அதனால நான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க இந்த கிரேவியை நம்ம சூப்பரா பண்ணலாம். இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நண்டை க்ளீன் பண்ணிக்க போகிறோம். உயிரோடு இருக்க நண்டை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம 2 காலையும் மெதுவாக பிடிச்சிக்கணும். அந்த 2 காலையும் உடச்சி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு அடிக்காது. நண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நண்டு க்ளீன் பண்ணும்போதே அந்த நண்டை வந்து வாஷ் பண்ணிடணும். அதுக்காக அந்த பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரம் வந்து நம்ம க்ளீன் பண்ண நண்டை போடுறதுக்காக வச்சுக்கணும். இப்போ நம்ம 2 காலையும் உடச்சி எடுத்துட்டு அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டோம். இப்போ நம்ம அந்த ஓட்டை உடைக்கணும். நல்லா கீழே ஒரு கை பிடிச்சிட்டு மேலே ஒரு கையில் வச்சு பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ஓடு வந்துடும். சின்ன நண்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே நம்ம உடைச்சிடலாம். கொஞ்சம் பெருசாக நமக்கு கொஞ்சம் அந்த ஓட்டை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துடலாம். இந்த கூட்டெல்லாம் தனியாக அங்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒயிட்டாக தெரியுது பார்த்திங்களா, அதை நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஊர்லலாம் சின்ன நண்டாக இருக்கும்போது அந்த முனிக்காலை உடைப்பாங்க. அது தேவையில்ல, பெரிய நண்டாக இருக்கும்போது உடைக்க முடியாது. அதனால் ஃபுல்லாகவே உடைச்சி அதையுமே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முறிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த இதை எடுத்துடணும். 2 சைடும் இருக்கும். அந்த 2 சைடும் இந்த ஒயிட்டாக இருக்கிற பார்ட்டை நம்ம எடுத்து வீசிடலாம். அதுக்கப்புறம் இந்த முனையில் அதோட வாய் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதையுமே நம்ம பிச்சு எடுத்துடலாம். இந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா அந்த எல்லோ கலர், அதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் வந்து சில பேர் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க அதை. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான இடம் இந்த பக்கம் க்ளீன் பண்ணுறது. இந்த பக்கம் இதை உடச்சி எடுத்துடலாம். நீங்கள் இந்த பக்கம் கை கொடுத்து தூக்குனீங்கன்னாவே அது வந்துடும். இதை சில பேர் குழம்புலையும் போடுவாங்க, வேணாங்கிறவங்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சதையும் கூட இருக்கும். அதோட முட்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது கரு வளர்கிற இடம் அது சொல்லுவாங்க. அந்த மாதிரி முட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழம்புல சேர்த்துப்பாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. இந்த நண்டை இப்படியேவும் நம்ம போட்டு குழம்பு வைக்கலாம், இல்லை அப்படின்னா 2ஆகவும் நம்ம உடச்சிக்கலாம். இப்போ நான் நண்டு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இப்படி சென்டராக இருக்கு இல்லையா, இந்த பாட்டில் நீங்கள் கை வச்சு அழுத்துனீங்கன்னா நண்டு வந்து 2 பாதியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லா நண்டையுமே உடச்சிட்டு இன்றைக்கி கிரேவியில் நம்ம உடச்சி தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு நான் இன்னொரு நண்டும் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உயிரோடு இருக்கிற நண்டை நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா அதில் உள்ள பெரிய காலாக இருக்கு இல்லையா, அது டக்குன்னு நம்மளை வந்து கடிக்க வந்துடும். ஒவ்வொரு தடவையும் அப்படியே சீறிட்டே இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நண்டோட 2 காலையும் தான் நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அப்போ தான் நம்மளை வந்து கடிக்காமல் இருக்கும். பிடிச்சி அந்த காலை உடச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். தண்ணி வந்துட்டு நீங்கள் நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 2 நண்டுக்கு ஒரு தடவை, ஒரு நண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணியை மாற்றிக்கிட்டாலும் சரி, க்ளீன் பண்ணும்போது அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். அதே போலவே நம்ம நண்டில் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கூட்டை நம்ம எடுத்துடணும். எனக்கு உடைக்கும் போது பாதியாக உடஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம உடைச்சிக்கலாம். கீழே ஒரு கை பிடிச்சிக்கணும், மேலே ஒரு கை பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஒயிட் எல்லாத்தையுமே எடுத்துடணும். அப்புறம் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த வாய் மாதிரி சின்ன சின்ன பகுதி வந்து நீட்டிகிட்ருக்கும், அதை எல்லாமே நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுருங்க, அது போயிடும். அதுக்கப்புறமா இந்த காலெல்லாம் நம்ம உடச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த காலை மட்டுமே தனியாகவே குழம்பு வைப்பாங்க. நம்ம ஊரில் நண்டு அதிகமாகவே கிடைக்கும். அங்கே வந்து நிறைய வாங்கும்போது நம்ம நண்டு மட்டும் குழம்பு வச்சுட்டு இருக்கிற காலெல்லாம் இன்னொரு நாள் நம்ம குழம்பு வச்சுக்கலாம். யூஎஸில் வந்து உயிரோடு இருக்கிற நண்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. மற்ற ஃப்ரோசன் அப்புறம் வந்து நம்ம அந்த குக்குடு, ஆஃப் குக்குடு அந்த மாதிரி நண்டெல்லாம் கொஞ்சம் நார்மலாக கிடைக்குது. இந்த மாதிரி உயிரோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனி தாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லா நண்டையுமே க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கிரேவி பண்ணலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.
பாத்திரத்தில் 1/4 லிட்டர் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 5 பிரிஞ்சி இலை, 10 முந்திரி, சின்ன சைஸ் பட்டையா 6 பட்டை, 6 ஏலக்காய், 5 கிராம்பு, 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 2 கல்பாசி, 1 ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். நம்ம சேர்த்த பட்டை கிராம்புலாம் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். 1/2 கிலோ நண்டுக்கு 15 சின்ன வெங்காயமும் 1 பெரிய வெங்காயமும் நான் நையல் நறுங்களுமா அரைச்சி எடுத்திருக்கேன். நைஸாக அரைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சோன்னா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து செஞ்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் எவ்வளோ எடுத்துக்கலான்னா 1/2 கிலோ எடுத்துக்கலாம். கவுண்டிங்கில் பார்த்தோன்னா 25லேருந்து 30 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் தக்காளியாக 6 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ நண்டுக்கு நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ நண்டுக்கு 6 தக்காளி கரெக்டாக இருக்கும். பெரிய தக்காளியாக இருந்தால், சின்னதாக இருக்கிற பட்சத்தில் 8 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம செய்கிற நண்டு கிரேவியில் புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. புளி சேர்த்து நண்டு குழம்பு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு 1/4 டீஸ்பூன் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு நண்டு சேர்க்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 5 பச்சை மிளகாயை 2 கீறிட்டு நம்ம இதுக்குள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுற நண்டு கிரேவி சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் தோசை, இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முந்திரி எல்லாம் சேர்த்துட்டு இந்த கலர் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெங்காயத்தை நம்ம அரைச்சி ஆயிலில் நம்ம வதக்கிறதுனால இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ரிச்சாகவும் கிடைக்கும். நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம அரைச்சி போடணும். இந்த வெங்காயம் அரைச்சதுக்கு அப்புறமா அதிலே வந்து 1/2 ஸ்பூனு வந்து சீரகமும் 1/2 ஸ்பூனு சோம்பும் அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லாவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்கலாக அரைக்க வேணாம், கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. இதையும் நல்லா ஆயிலில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். சீரக சோம்பு தூளை நம்ம சேர்க்கறத விட அதை பச்சையை அரைச்சி சேர்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவி. இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது இன்னுமே நம்மளுக்கு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த சீரக சோம்போட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே அதே அளவு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்கு வேணால் காஷ்மீரி தூள் சேர்த்துக்கோங்க. என்னோடது வந்து ஓரளவு நல்ல காரமாக இருக்குது, அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மிளகும் போட போகிறோம், அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ நண்டு எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. நாங்கள் யூஎஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் லைவ் கிராப் சாப்பிட போகிறோம். அதனால ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. என் பசங்க எல்லாருமே இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கிரேவி. நாங்கள் ஊரில் செஞ்சு சாப்பிட்ருக்கோம், ஆனால் இங்கே வந்து நாங்கள் செய்யவே இல்லை. இப்போ தான் அந்த கடையை கண்டுபிடிச்சி நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இது கேட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நண்டு எல்லாத்தையும் இந்த மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் நல்ல பெரிய கரண்டியாக வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே போயிட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த நண்டில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா கூட அந்த உப்பெல்லாம் சார்ந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இப்போ தான் பூண்டும் மிளகும் நச்சு போட்டுக்கணும். இது வந்து நல்ல வாசமாக நல்ல சூப்பராக இருக்கும். நான் இப்போ 1/2 கிலோ நண்டுக்கு 15 பூண்டு, அதாவது ஒரு பெரிய பல்லு பூண்டு, 2 ஸ்பூனு மிளகு எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் வந்து நச்சு கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக நம்ம ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நண்டு மசாலா, அதாவது நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த மாதிரியே அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இல்லை நம்மளுக்கு கிரேவியாக சாப்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 தேங்காய் சேர்த்துருக்கேன். அதாவது 2 மூடி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு 2 மூடியுமே திருவிட்டு ஃபுல்லாக அரைச்சிருக்கேன். ஏன்னா 1/2 கிலோ நண்டுனால நம்ம வந்து 2 மூடி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ 1 கிலோ செய்கிறோன்னா 1 மூடியே போதும். தேங்காய் பேஸ்ட்டு அரைக்கும்போது அது கூட கொஞ்சமாக சோம்பு, அதாவது 1/4 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல வாசனை சூப்பராக நமக்கு வரும்.
இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 7 பேர் சாப்பிட்றது மாதிரி 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் பெப்பர் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். நண்டு வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும். தேங்காய் அரைச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான நண்டு கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம நண்டு கிரேவி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாரும் ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.